வணக்கம் livechennai.com வியூவர்ஸ். நமது சென்னை மற்றும் பெங்களூரு இடையே அதிவேக ரயில் பயணம் குறித்த சமீபத்திய மற்றும் விரிவான தகவல்கள். மத்திய பட்ஜெட் 2026 மற்றும் ரயில்வே வாரியத்தின் சமீபத்திய அறிவிப்புகளின்படி சென்னை மற்றும் பெங்களூரு இடையே பயண நேரத்தை பாதியாக குறைக்க 2 முக்கிய திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதை பற்றின விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்ப்போம். சமீபத்தில் ஏப்ரல் 2026 முதல் வாரத்தில் வெளியான தகவல்களின்படி தற்போதுள்ள வந்தே பாரத் ரயில்களை விட அதிவேகமாக செல்லக்கூடிய புதிய ரயில்களை தயாரிக்க ரயில்வே வாரியமானது ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த ரயிலின் வடிவமைப்பு வேகம் மணிக்கு 220 கிலோமீட்டர். மேலும் இதன் செயல்பாட்டு வேகமானது மணிக்கு சுமார் 200 கிலோமீட்டராக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் சென்னையின் ICF இந்த ரயில்களை தயாரிக்க உள்ளது. மேலும் BEML நிறுவனத்துடன் இணைந்து இதற்கான பணிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன. இந்த திட்டமானது 2027 முதல் 2028 ஆண்டிற்குள் இந்த அதிவேக ரயில் பெட்டிகள் தயாராகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சென்னை முதல் பெங்களூரு புல்லட் ரயில். மத்திய பட்ஜெட் 2026 அறிவிக்கப்பட்ட 7 அதிவேக ரயில் பாதைகளில் சென்னை முதல் பெங்களூரு பாதையும் ஒன்று. மேலும் இந்த திட்டமானது நடைமுறைக்கு வரும்போது சென்னையிலிருந்து பெங்களூருக்கு வெறும் 1.5 மணி நேரத்திற்குள் சென்றுவிட முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு தற்போதுள்ள தண்டவாளங்களை பயன்படுத்தாமல் சர்வதேச தரத்திலான புதிய தனிப்பாதைகள் அமைக்கப்படும். மேலும் இந்த வழித்தடமானது ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் வரவிருக்கும் பரந்தூர் விமான நிலையம் வழியாக செல்லும் வகையில் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய மாற்றங்கள்: தற்போதுள்ள வந்தே பாரத் ரயிலானது மணிக்கு சுமார் 160 முதல் 180 கிலோமீட்டர் வேகம் வரை செல்கிறது. இந்த புதிய திட்டம் நடைமுறைக்கு வந்தால் மணிக்கு சுமார் 320 முதல் 350 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும். அடுத்ததாக பயண நேரம். தற்போதுள்ள வந்தே பாரத் ரயிலின் பயண நேரமானது சுமார் 4.5 முதல் 5 மணி நேரம் வரை ஆகிறது. இந்த புதிய திட்டம் நடைமுறைக்கு வந்தால் சுமார் 1.5 மணி நேரத்தில் சென்றடைய முடியும். மேலும் இந்த திட்டங்கள் முழுமையடையும் போது சென்னை மற்றும் பெங்களூரு ஆகிய இரு நகரங்களும் கிட்டத்தட்ட ஒரே பெருநகரம் போல இணைக்கப்பட்டுவிடும். மேலும் இது IT துறை மற்றும் தொழில்துறை சார்ந்த பயணிகளுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.